அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சய நல்ல நாளாக போகுது. வருகின்ற 4ஆம் தேதியை பொறுத்தவரை கும்பராசி நண்பர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம், தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் திடீரென மாற்றப்பட்ட பொருளால் குறிப்பாக கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாகவும் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் 11ஆவதாக வரக்கூடிய கும்பராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சுதந்திரமான போக்கோ ஆழ்ந்த அறிவாற்றலும் கொண்டவங்க. சனி பகவானே ராசிநாதனாக கொண்டு இருப்பதால் கடின உழைப்புக்கும் நேர்மறைக்கும் பெயர் பெற்றுவீங்க. முற்போக்கு சிந்தனை உங்ககிட்ட எப்போது இருக்கும். மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுதந்திரத்தை விரும்பும் நபராக இருப்பதால் பிற சொல்படி கேட்பதை விட தங்கள் சொந்த விதிமுறைகளின்படி வாழவே விரும்புவீங்க. உங்களுக்கு அறிவாளிகள் தொலைநோக்கு பார்வை இருப்பதால் புது யோசனை உங்களுக்கு உருவாக்குதல வல்லவங்களே சொல்லலாம். மனிதநேயம் மிக்கவங்களாக நடத்துப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவுவதில் உங்களுக்கான மகிழ்ச்சி அடைவீங்க. பாரம்பரிய நல்ல ஒழுக்கங்களை மதிக்கு நடத்துப்பீங்க. ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டா அதில் எப்போதுமே உறுதியாக இருப்பீங்க. மேலும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த நேரத்தில் ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடுத்தர பலன்களை தர காத்திருக்கு. ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக இருக்கிறார். இதிலோ ஆதாயம் கிடைக்கும். பேச்சு திறமை அதிகரிக்க செய்யும். எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது கவனமாக இருங்க. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடலை சூடு ஏற்படக்கூடிய ஆகாரங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர்களை அனுசரித்து செல்லுங்க. வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைச்ச காரியங்கள் தள்ளி போகலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் வேலைப்பளு இருக்கும். பணி நிமித்தமாக நேரத்துக்கு அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மனமகிழும் காரியங்கள் நடக்கும். உறவினர்கள் வருகை இருக்குது. வீடு மனை வாகன விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. பெண்களுக்கு இந்த நேரத்தில் பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடித்திடுவீங்க. அலைச்சல் இதனால் குறையுங்க. கலைத்துறையினருக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கும். மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் குடும்பம் முன்னேற்றம் அடைய உதவும். அடுத்தவங்க ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீங்க. அதே போல் அரசியல் துறையினருக்கு இந்த நேரத்தில் தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கிடும். ராசி அதிபதி சனியின் சஞ்சாரத்தின் மூலம் சாமர்த்தியமான பேச்சாலும் ஆதாயம் கிடைக்கும். பணவரத்தும் அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவங்க இனி தாமாகவே விலகி செல்வாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய நீண்ட கால கனவு இப்போது நிறைவேற போகுதுங்க. யாரிடமும் இந்த நேரத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வச்சுக்காதீங்க. விவசாயிகள் தங்களுக்கு கீழ் வேலை செய்பவங்களுடைய உதவி செய்வாங்க. தொண்டர்களுடைய ஆதரவு இருக்குது. கலைத்துறையினருக்கு ரசிகர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்குது. பெண்கள் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகளால் நன்மை ஏற்படும். அவங்களது திறமை கண்டு மன மகிழ்ச்சி அடைவீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவு ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும்னு எண்ணம் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்தில் கிடைத்திடுங்க. அதே போல் புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு போட்டி நீங்கோ. எதிர்பார்த்த வெற்றி உண்டு. மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். எல்லா கஷ்டங்களையும் நீங்கும். எதிர்பார்த்த காரியமும் சாதகமாக முடியும். வீண் அலைச்சல் உண்டாகலாம். எதிர்பாராத செலவு ஏற்படலாம். புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லது. மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்கள் ராசியில் வரக்கூடிய அவிட்ட 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உத்தியோகத்தர்களை பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம்.
எதிர்பார்த்த பலன் தாமதப்படலாம். குடும்பத்தில் சுபகாரியம் பார்த்தீங்கன்னா நல்லபடியான நடக்குங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகளுக்கும் பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் உங்களுக்கு சரியான ஒரு பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கும்பராசியில் பிறந்த நீங்கள் செல்வத்தோடு வாழ நினைச்சிங்கன்னா சனிக்கிழமைனால ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க. சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இது நீக்கிடும். மேலும் சனி அம்சம் நிறைந்த திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமைனால வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு செல்வ நிலை உயரும். இந்த ராசினர் நீங்கள் அஷ்டமி தினங்களில் பைரவ மூர்த்தியை வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது. அதே போல் கும்ப ராசியில் பிறந்த நீங்கள் விரதம் மேற்கொள்ள நினைச்சா சனி பகவானுக்கு சனிக்கிழமையில விரதம் இருங்க. ரொம்பவே சிறப்பான பலன் தரும். வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிவது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தருங்க. ஏழ்மையான நிலையில் இருப்பவங்களுக்கும் கோயில்களுக்கு சனிக்கிழமையில எண்ணெயை தானமாக கொடுப்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்கும். பொய் பேசுவதை தவிர்த்திடுங்க. இதனால் நீதி தேவனாகிய சனி பகவானின் அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைத்திடுங்க. மேலும் கும்பராசினருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவேளையில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும். அந்த வகையில் சில கிரக மாற்றமானது சில ராசிக்கு சுப பலனையும் சில ராசிக்கு சில கெடுதல் பலனையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த கும்பராசினருக்கு இந்த நேரத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் கும்பராசினருக்கு இந்த காலகட்டம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அற்புதமாக தாங்க இருக்குது. பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கும். மாதத்தின் முதல் 15 நாட்கள் 3ஆம் இடத்துல சூரியன் வலுவாக இருப்பார். பின்னர் அங்கு செவ்வாய் போய் சேர்வார். 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் அங்கு 1 மாதம் இருப்பதால் 3ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் முயற்சி பழித்திடுங்க. நல்ல அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீச்சமாக இருந்த நிலையில் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதிக்கு இடத்திற்கு போவதால் வீட்டில் குழந்தைகள் பெரியவங்க குடும்ப உறுப்பினர்களை பற்றி இருந்த கவலைகள் இனி நீங்கும். சோம்பேறியாக இருந்த இளைய பருவத்தினர் குழப்பத்தில் இருந்தவங்களும் அந்த நிலைமைகள் எல்லாம் மாறும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். எந்த விஷயத்தை செய்ய வேண்டும்னு யோசித்து செயல்படுங்க. குழப்ப நிலைகள் பரிபூர்ணமாக நீங்கும். அதே போல் சட்ட போராட்டங்களில் ஜெயிக்கக்கூடிய யோகம் உண்டு. 7ஆம் அதிபதி உச்சமாக இருப்பதால் நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக நன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு அற்புதமாக மாறும். பிரிந்து விடலான்னு நினைச்சவங்க கூட மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. பெரிய அளவில் முன்னேற்றம் உண்டு. அதே போல் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. 7ஆம் அதிபதி உச்சமாக இருப்பதால் இதுவரை கை கொடுக்காத கணவன் மனைவி காதலன் காதலி உறவுகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். கடன் அதிகமாகிவிட்டதேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த கவலைகள் இனி நீங்கும். கும்பராசி பெண்களை பற்றி சந்தேகங்கள் கணவருக்கு விலகும். எல்லா விஷயங்களும் நன்றாக இருக்கும். அதே போல் சுக்கிர பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் அதிகமாக இருப்பதால் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீட்டு கடன் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. 4ஆம் இடம் சொகுசு பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாக இருப்பதால் நிறைய உல்லாச பயணங்களுக்கு செல்வ போகிறீங்க. நல்ல வருமானமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். குழந்தைகள் சந்தோஷப்படுவாங்க. தூரதேச பயணங்களை மேற்கொள்வீங்க. எதிலும் நிறைவு இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. மேலும் இளைய பருவத்தினருக்கு கூடுதல் நன்மைகள் காத்திருக்குங்க. நல்லது நடக்கின்ற எண்ணம் பிடிப்பு உங்களுக்குள்ள உண்டாகும். பொதுவாகவே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான வளர்ச்சி உண்டுங்க. செயலில் வெற்றி, பொருளாதாரத்தில் வளம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழிலில் விருத்தி உண்டு. குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களுடனான உறவு சுமூகமாக இருக்கும். குடும்பத்தோடு தெய்வ படிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பண உறவுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரிடையே மதிப்பு மரியாதையை அதிகரிக்கும். உங்களுடைய ஆலோசனை மிகுந்த முக்கியத்துவம் பெறும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தையை நல்லபடியாக முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. அரசாங்க அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பாங்க. வழக்குகளில் நல்ல திருப்பம் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. நண்பர்கள் உதவி செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கிடைத்திடுங்க. நீங்களும் கும்பராசி நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன, பிறந்த தேதி, ஊர் அனைத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை
3 முறை பதிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.